அமெரிக்கன் மக்கள்னாலே ரொம்ப ரூடு. நீங்கள் அமெரிக்காவுக்குலாம் போகாதீங்க, கெனடியன்ஸ் மாதிரி கிடையாது. கெனடியன்ஸ் ரொம்ப சாஃப்ட்டு, எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே ரொம்ப ரூடாக இருப்பாங்க. இப்படி தான் எனக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் கனடா வந்து கிட்டத்தட்ட 9-10 வருஷம் ஆயிடுச்சு. எப்பயுமே இந்த மாதிரி தான் எனக்கு கமெண்ட் வந்திருக்கு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு நேர்மாறாக தாங்க இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல, சைக்கிள் ஓட்டிட்டு, அதாவது ட்ரை சைக்கிள் ஓட்டிட்டு, நம்ம ஊர் பீச்சில் பார்க்குற மாதிரியே கட் ஃப்ரூட்ஸ் விற்றுட்டு, மக்கள்லாம் எப்படி மற்ற கண்ட்ரிலேருந்து கனடாவுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி தான் யூஎஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கன்ஸ்னு என்னால் பிரித்து பார்க்க முடியல. எப்படி வந்து கனடாவில் எல்லா மக்களும் இருக்காங்களோ அதே மாதிரி தான் யூஎஸ்லேயும் என்னால் மெக்சிகன்ஸு, சைனீஸ்னு எல்லா மக்களையும் பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே ரொம்ப சாஃப்டாக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி நான் டூரிஸ்ட்டாக மட்டும் போனதுனால எனக்கு எதுவும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எது எப்படியோங்க, எனக்கு இங்கே வரும்போதெல்லாம் நம்ம ஊர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம ஊர் பீச் செட்டப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. மாம்பழம் கட் பண்ணி வைக்கிறது, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கிறது, மாங்காய் வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலூன்ஸு அண்டு பாம்பு வச்சு வித்த காட்டுறது அப்படின்ட்டு அப்படி நம்ம ஊர் பீச் வைபாக தான் இருந்தது. நம்ம மோடியை பிடிக்கலைன்னா இந்தியாவை பிடிக்கலன்னு ஆகாது இல்லையா? அதே மாதிரி தான் ட்ரம்ப்பை பிடிக்கலைனாலும் யூஎஸை பிடிக்கலன்னு ஆகாது. யூஎஸ் எனக்கு என்னமோ ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்ல வைபாக தான் இருந்தது. எல்லா இடங்கள்லையுமே நல்லா தான் ஒருத்தர் ட்ரீட் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவாக தான் இருந்தது. இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.